everyone, welcome back to our channel Curly Hair Girl. So என்னோட previous video நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த blindfold makeup. So அந்த மாதிரி contents உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க so that அந்த மாதிரி நிறைய funny videos வந்து நான் கிரியேட் பண்றேன் ட்ரை பண்றேன். Also இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Nykaa haul மாதிரி இது Fox Style haul. So first time நான் Fox Styleல வந்து நான் purchase பண்றேன் and இது வந்து promotion கிடையாது. இது completely என்னோட காசு போட்டு நான் வாங்குன ஒரு products தான். So இதுல வந்து நான் ஒரு 4 to 5 products ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படினா Fox Styleல நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. buy one get one, buy two get two அந்த மாதிரி. So உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன நான் காமிக்க போறேன்னா நான் just என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹால் வீடியோ மாதிரி தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து Fox Styleல இருந்து சாஃப்டனிங் ஹேண்ட் க்ரீம். ஸோ இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் ஹேண்ட் க்ரீம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹேண்ட் க்ரீம் நான் வந்து ட்ரை பண்ண போறோம். அதுவும் Fox Styleல தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன நம்ம ரிவ்யூ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 299 399 அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று தான். ஸோ 15 ml இதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் Fox Styleல இருந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அக்வாமரைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மெரைன் ஆல்கே பிளஸ் ஹையலுரானிக் ஆசிட் பிளஸ் நயாசினமைட் இருக்கு. அண்ட் இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 100 கிராம் ப்ராடக்ட். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 395. ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு என்ன ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் தான் ரிசீவ் ஆச்சு. நான் இதை நைக்கால ஆர்டர் பண்ணல, Fox Style வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லைக் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது எஸ்டிமேட்டட் டேட் வந்து 2 to 3 டேஸ்ல நமக்கு ரிசீவ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அந்த டேட்ல போய் செக் பண்ணா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹோல்டுலயே தான் இருக்கு. பெருசா எந்த ட்ராக்கிங் டீடைலுமே எனக்கு வரல. நம்ம ட்ராக் பண்ணும்போது லைட்டா எனக்கு வந்து ஏன்னா ப்ரீபெய்ட் வேற பண்ணிட்டேன். ஸோ எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சு ப்ராடக்ட் வருமா இல்லையா அப்படிங்கிறது. ஃபைனலி நான் வந்து அந்த ஒரு ஹெல்ப்லைன் கிட்ட கேட்டு அப்படி இப்படி இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்குள்ளேயே வந்து லைக் லிட்டரலி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ ப்ரீபெய்ட் பண்ணவே கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். பட் ஓகே, பட் ஸ்டில் நம்மளுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல எல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. மேபி தீபாவளி டைம்ல நான் ஆர்டர் பண்ணேன்றதுனால இவ்வளவு நாள் கழிச்சு வந்ததா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. பட் ஓகே, ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு ஜஸ்ட் டெலிவரி லேட் ஆனது மட்டும்தான் இதுல கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி லைக் பேட் திங், லைக் ஒரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி. மற்றபடி ப்ராடக்ட் எதுவுமே பெருசா டேமேஜ் ஆகல, எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்னன்னா மாய்ஸ்சரைசர் சொன்ன மாதிரி. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா லைக் நார்மல் ஆலோவேரா ஜெல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஸ்மெல்லுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்கேஸ் இதோட ஒர்க் வந்து ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நான் 395 கொடுத்துருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வந்து கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் லைக் ஒரு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இல்லைன்னா வந்து மெரைன் ஆல்கே ஹையலுரானிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்ம எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண செகண்ட் ப்ராடக்ட். இதுல வந்து கியூட்டா ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க அவங்க, லைக் வெல்கம் டு Fox Styles வேர்ல்ட் ஆஃப் வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சின்ன லைக் ஸ்கின் கேர் பத்தின ஏதோ ஒரு என்ன சொல்றது கோட் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேரோட பிளானர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி நிறைய பேர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளானர் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். அண்ட் இங்க வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். சும்மா போர் அடிக்கும் போது அந்த மாதிரி கியூட்டா கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. நான் வேற எந்த பிராண்ட்லயுமே இந்த மாதிரி கொடுத்து நான் வந்து பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் Fox Style தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ற ஒரு ப்ராடக்ட் என்னன்னா ஷிம்மர் பாடி மிஸ்ட். மோஸ்ட்லி இது யாருக்கு யூஸ் ஆகும்னா நைட் டைம்ல பார்ட்டி பண்றவங்க அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா தான் இருக்கு. பட் எனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன், அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து எனக்கு வருது. அதனால நான் இதோட ஸ்மெல்லுமே பெருசா உங்களுக்கு சொல்லல. பட் இதுல வந்து குட்டி குட்டியா அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ தட் அந்த ஷைன்காக. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் ஸ்பாட் ரிடக்ஷன் டிராப்ஸ் த மில்கி வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன்.
ஆக்சுவலி என்ன இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண வச்சதே இந்த ஒரு பாட்டில் தான். பார்க்க ரொம்ப ரொம்ப லைக் எனக்கு அந்த கலர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து போயிட்டு உள்ள செக் பண்ணி வாங்குறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்க வச்சது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ரெடியூஸ் மார்க்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். இது பார்க்க வந்து லிட்டரலி அவங்க சொன்ன மாதிரி அந்த மில்கி வே அப்படிதான் இருக்கு பார்க்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி பிரைட்னிங் சீரம். ஸோ நான் விட்டமின் சி சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிராண்ட் தான் எப்பவுமே ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து டெஃபினட்டாக வந்து மினிமலிஸ்ட் தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிராண்ட்ல ட்ரை பண்ணா பட் அது எனக்கு பெருசாக ஒர்க் ஆன மாதிரி இல்லை. ஸோ ஓகே இது வந்து ரிவ்யூ செக் பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். அதனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விட்டமின் சி சீரமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட கண்டெய்னர்ஸ் அண்ட் இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. விச் இஸ் லைக் நம்மளுக்கு வந்து அது வாங்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்க பார்க்கும்போதே. ஐ திங்க் நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வாங்கினேன். பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நான் ரிவ்யூ செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேணா நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் வாங்க. பிகாஸ் வெப்சைட்டில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி, இல்லைனா வந்து நீங்கள் 3 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் கிடைக்கும். தென் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலெல்லாம் ஆர்டர் பண்ணுறதை விட. And so this is my fifth product and final acne spot corrector gel. So இது வந்து எனக்கு acne marks நிறைய இருக்குங்கிறதுனால நான் அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு பார்க்கும்போது. ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து HA, BHA இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அண்ட் ஆல்சோ இட் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவ் acne, prevents blemishes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே ஸோ இந்த கண்டெய்னரே பாருங்கள் எப்படி க்யூட்டாக செம்மையாக இருக்குல்ல கொடுத்துருக்கிறது. கேட்டீங்க இங்கே வந்து நம்ம கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இல்லை இதுவே எடுத்துடணுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் அவ்வளோதான் ஆக்சுவலி. அண்ட் ஐ திங்க் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க போல். ஃபாக்ஸ் ஸ்டைலோட கிளென்சர் ஒரு சாஷே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து சீக்கிரமே நம்ம சேனலில் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.